பெண்களை மிகவும் அவதூறாக பேசி மிகவும் கொச்சையான வார்த்தைகளை பெண்களை பயன்படுத்தி அவங்க மேலே என்ன பண்ணுவாங்க, உடனடியாக தற்காலிக நீக்கம்னுவாங்க. திரும்ப கொஞ்ச நாள் கழித்து சேர்த்துப்பாங்க. கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்களால் கட்சிக்கு பாதிப்பு ஏற்படும் என்று சொன்னால் இன்றைக்கு இந்தியாவில் மட்டுமல்ல எந்த இதிலுமே கட்சியே இருக்காது. ஏடிஎம்கேன்ற பேரே நீங்கள் சொல்லலைன்னும் போது உங்கள்கிட்ட எப்படி நியாயத்தை நாங்கள் எதிர்பார்க்க முடியும்? நீங்கள் எப்படி எல்லாருக்கும் சமமான ஒரு காவல்துறை இயக்குனராக நீங்கள் எப்படி இருக்க முடியும்? அப்போ அதனால் நம்மளுடைய கைப்பாவையாக ஒரு வேண்டும் என்று சொன்னதனால் 8வது இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தூக்கி முதலிடத்திலே உட்கார வைத்து இன்றைக்கு அணி நடந்து கொண்டிருக்கிறது. தாவேகா என்ன போராட்டம் அழுத்தம் கொடுத்தாங்க? போராட்டம் கடுமையாக பேசினாங்களே சார். யார் பேசுனது? விஜய் பேசினாரு. வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டா சரியான முறையீடுகள் இல்லாமல் ஒரு செயலை செஞ்சுட்டு அதுக்கு மற்றவங்க மேலே நம்ம பழிய போடக்கூடாது, மற்றவங்க மேலே நம்ம கோபத்தை திசை திருப்பக்கூடாது. ஒரு நிலைப்பாடு இல்லாத ஒரு தலைவராக இருக்கிறாரு. ஒரு தொடர்ந்து ஒரு 3 வருஷம் நீ அவரோட பேச்சு கேட்டுட்டீங்கன்னா 4வது வருஷம் அவர் கூட இருக்க மாட்டீங்க. இவங்க வந்து புதுசாக வார்த்தை கண்டுபிடிப்பாங்க. இந்த திமுக பார்த்தீங்களா, ஒன்றுத்துக்கு புதுசாக ஒரு வார்த்தை கண்டுபிடிப்பாங்க. அதனால் இப்போ கிட்னி திருட்டு இல்லையா, அது கிட்னி முறைகேடு. இதுபோல் செங்கோட்டையன் இந்த காரணத்துக்காக தான் எங்களை வந்து சந்திச்சாரு, நாங்கள் இந்த மாதிரி செங்கோட்டையன்கிட்ட நாங்கள் சொல்லி அமிச்சோன்னு சொல்லிட்டு திருமதி நிர்மலா சீதாராமனும் திரு அமித்ஷா அவர்களோ எங்கேயாவது இடத்துல சொல்லியிருக்கிறாங்களா? கோவை விமான நிலையத்தில் என்னுடைய பொதுச் செயலாளர் பேட்டி கொடுக்குறாரு. வலுவான கூட்டணி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் நம்ம அமைப்போம்னு சொல்கிறோம். அதனால் நிச்சயமாக அது நடக்கும். இந்த திமுக இந்த ஆட்சியிலிருந்து வெளியேற்றப்படும். ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதிமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அக்கட்சியின் மாநில வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் பாபு முருகவேல் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ வந்து அதிமுகவில் வெளியேற்றம் தான் அதிகமாக நடைபெற்று வருகிறது. உள்வரவு என்பது சுத்தமாக இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சி பதவியை கைப்பற்றினால் போதும், ஆட்சி பதவியை கைப்பற்ற முடியாமல் போனாலும் போகலாம் என்ற நினைப்பில் இருக்கிறாரா என்ற கேள்வி தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு பேசு பொருளாக இருக்கின்றது. இதனை எப்படி பார்க்குறீங்க? ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலையும் அதிமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவு மாநிலத்தினுடைய பொறுப்பில் இருக்கிறதுனாலையும் தமிழ்நாடு முழுவதும் நான் சுற்றுப்பயணம் பண்ணுறேன். தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரு எண்ண ஓட்டமாக இந்த கேள்வி தெரியல. நம்ம ஜெம் டிவி நிருபரோட கேள்வியாக நான் இதை பார்க்குறேன். அதை தாண்டி கட்சியினுடைய ஒழுங்கு நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள் என்று சொன்னால், கட்சி விரோத போக்காக செயல்படுகிறார் என்று சொன்னால் அவர் யார் மீது வேண்டுமானாலும் நடவடிக்கை எடுக்கலாம் என்பது எங்களுடைய சட்ட திட்ட விதிகளில் இருக்கிறது. அதை தாண்டி இது திமுக இல்லை. அதிமுக என்பது ஒரு மாபெரும் ஜனநாயக இயக்கம். திமுகவில் வந்து இன்னு அவுட்டு அதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் இங்கே கிடையாது. அதெல்லாம் அதே போல் திமுகவிலிருந்து திரு கருணாநிதியினுடைய மூத்த மகன் என்கிற முறையில் அழகிரியே வந்து திமுகவினுடைய கட்சி கட்டுப்பாடுகளுக்கு மீறி செயல்பட்டார்னு சொல்லி கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்லேருந்து எடுத்தாங்க. அதே போல் இப்போ பெண்களை மிகவும் துச்சமாக பேசிய நம்முடைய அமைச்சர் பொன்முடி அவர்களை கட்சியினுடைய பொறுப்பிலிருந்து நீக்கினாங்க, திருப்பி அவங்களை சேர்த்துக்கிட்டாங்க. அப்போ அவர் பேசுனது நியாயமா அப்படின்ற மாதிரி நியாயமாக இருக்கிறது என்று திமுக கருதுகிறேன். அதே போல் ஒரு பேச்சாளர், இந்த வடசென்னையிலேருந்து ஒரு பேச்சாளர் பேசுவார், அதே போல் வேலூர் மாவட்டத்திலேருந்து ஒரு பேச்சாளர் பேசுவார் கடுமையாக. அதே போல் நம்ம சைதாப்பேட்டையிலேருந்து ஒருத்தர் பேசுவார். இது மாதிரி பெண்களை மிகவும் அவதூறாக பேசி மிகவும் கொச்சையான வார்த்தைகளை பெண்களை பயன்படுத்தி அவங்க மேலே என்ன பண்ணுவாங்க, உடனடியாக தற்காலிக நீக்கம்னுவாங்க. திரும்ப கொஞ்ச நாள் கழித்து சேர்த்துப்பாங்க. சேர்த்துக்க போது அப்போ அவர்கள் பேசியது நியாயமாக கருதுவதாக மக்கள் கருதுகிறார்கள். அப்படிப்பட்ட இயக்கம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. இங்கு ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தால் என்று சொன்னால் பாபு முருகவேலுக்கும் அதே சட்டம் தான், கீழே இருக்கக்கூடிய கடைக்கோடி தொண்டனாக இருக்கிற எனக்கும் அதே சட்டம் தான், உச்சபட்ச பதவியில் இருக்கக்கூடிய அண்ணன் செங்கோட்டையனுக்கும் அதே ரிசல்ட் தான், அண்ணன் பன்னீர்செல்வத்துக்கும் அதே ரிசல்ட் தான். இங்கே பாரபட்சமே கிடையாது. கட்சி விரோத நடவடிக்கைகளுக்கு ஈடுபட்டால், கட்சியினுடைய தலைமையினுடைய எண்ண ஓட்டங்களுக்கு மாறாக செயல்பட்டால் இந்த நிலைமை தான். அதனால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுகிறார்கள் என்றதுனால நாங்கள் ஆட்சியை பிடிக்க முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது. கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களால் கட்சிக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டு விடாது. கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மிக திடமாக மிக நம்பிக்கையோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இவங்களை நீக்கணும் அப்படின்றதுக்காக கட்சி வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெற இயலாத ஒரு சூழ்நிலை வந்துடும் அப்படின்னு சொன்னால் முற்றிலுமாக நான் அதை மறுக்கிறேன். இதை நீக்கிறதுனால தான் நிச்சயமாக நாங்கள் ஜெயிச்சிருவோம்னு நான் சொல்கிறேன். இப்போது நீக்கப்பட்டவர்கள் ஒருபோதும் மீண்டும் சேர்த்து கொள்ள மாட்டார்கள். அதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அந்த ப்ரொசீஜர் வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும். அவங்க அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாலும் கட்சியினுடைய தலைமையும் கட்சியினுடைய செயல் திட்ட குழுவும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்கிற பட்சத்தில் தான் மீண்டும் அவர்களை இணைப்பதா இல்லையா என்பதை தலைமை முடிவு செய்யும். அதனால் இப்போது நீக்கப்பட்டவர்கள் தான். 2026க்கு முன்பாக நீக்கப்பட்டவர்கள் சேர்த்து கொள்ளப்படுவார்களா?
இல்லை அதாவது எப்படின்னா 2026 இல்லை இப்போ நீக்கிறது சொல்கிறேன் 2001 நீக்கினவங்களோ இல்லை 1975 நீக்கினவங்களோ அது பிரச்சனையே இல்லை. ஒழுங்கு நடவடிக்கையில் ஈடுபட்டால் யார் வேண்டுமானாலும், நானே ஒழுங்கு நடவடிக்கையில் ஈடுபட்டாலும் இந்த கட்சி என்னை ஏற்றுக்கொள்ளாது, இந்த கட்சியிலிருந்து நான் வெளியேற்றப்படுவேன். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ என்னுடைய செயல்பாடு இந்த இயக்கத்தில் நான் பயணிக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன் என்று சொன்னால் இயக்கத்தினுடைய கட்சிகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் கொள்கைகளுக்கும் ஒத்து நான் செயல்பட வேண்டும். தலைமையினுடைய எண்ண ஓட்டங்களுக்கு ஏற்றால் போது தான் நான் செயல்பட வேண்டும். மாறி நான் செயல்பட்டேன் என்று சொன்னால் இந்த இயக்கத்தில் நானே பயணிக்க முடியாது. அப்படி இருக்கிற போது நான் மீண்டும் நான் வெளியேற்றப்பட்டேன் என்று சொன்னால் மீண்டும் நான் இந்த இயக்கத்தில் சேர்த்துக்கொள்ள வேண்டும், நான் இந்த இயக்கத்தில் இணைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சில வழிமுறைகள் இருக்கிறது. அந்த வழிமுறையை பின்பற்றினால் மட்டும்தான் நான் கூட அந்த இயக்கத்தில் சேர்த்துக்கொள்ளப்பட முடியும். அதனால் 26 25 பேச்சில்லை, சட்டத்திட்டம் எல்லாருக்கும் பொதுவாக. சரி சார், அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும், மக்களுக்கே தெரியும். அவங்களாம் மீண்டும் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும் என்றால் அது என்ன வழிமுறை இருக்கின்றது? அது தலைமை தான் முடிவு பண்ணும், நான் அதில் சொல்லவும் முடியாது. சேர்த்து கொள்ளப்படாமல் 2026 அதிமுகவால் ஆட்சியை கைப்பற்ற முடியுமா? தேவையே இல்லைன்ற நான். அழகிரி இல்லாமல் இப்போ ஆட்சியை பிடிச்சிருக்கிறாரு கருணாநிதியோட பையன். அழகிரி மட்டும்தான் சார் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட. அப்போதைக்கு அழகிரி பெரிய செல்வாக்கு மதுரையில் இல்லை, பெரிய செல்வாக்கில் இல்லை. ஆனால் இங்கே அதிமுகவில் வந்து செங்கோட்டையன் எவ்வளோ பெரிய ஆளுமையான தலைவர், 45 வருஷம் வந்து எம்எல்ஏ வந்திருக்காரு. ஓபிஎஸ் உங்களுக்கு தெரியும், 3 முறை தற்காலிக முதலமைச்சர், 1 முறை துணை முதலமைச்சர், எம்எல்ஏ, அமைச்சர், அப்புறம் உள்ளாட்சிலாம் பொறுப்பு வகித்து வந்திருக்காரு. அப்புறம் டிடி தினகரன், சசிகலா. இப்போ இன்னொன்று சொல்ல போனால் 2021 டிடி தினகரன் வந்து தனி கட்சி ஆரம்பிக்காமல் அதிமுகவில் இருந்திருந்தால் 2021 3வது முறையாக அதிமுக ஆட்சி கைப்பற்றியிருக்கும். எப்படி சொல்கிறீங்க இதை பற்றி? இல்லை அதாவது ஹைப்போதெட்டிக்கலாக நம்ம பேச முடியாது. இது இருந்திருந்தால் அது நடந்திருக்கும், அது செஞ்சுருந்தா இது வந்திருக்கும் அப்படிங்கிறது இல்லை. அரசியலை பொறுத்தவரையிலும் டிடிவி தினகரனை பொறுத்தவரையில் அவர் தனியாக இயக்கம் கண்டு விட்டார். அவருக்கும் அதிமுகவுக்கு சம்மந்தம் இல்லை. அதனால் அவர் அதிமுக பற்றி அவர் கவலைப்பட வேண்டிய அவசியம் கவலைப்படலை. ஆனால் அவர் கவலைப்படலை. ஆனால் அவர் வெளியேறி தனி கட்சி ஆரம்பித்ததால் அதிமுகவுக்கு பாதிப்பு தானே. எத்தனையோ தொகுதியில் 500 வாக்குகள் 1000 வாக்குகளில் தோற்றிருக்கீங்கள. அவர் உள்ளே இருந்தால் இந்த தோல்வி உங்களுக்கு வந்திருக்காதுல்ல. இந்த கொஸ்டின் ஹைப்போதெட்டிக்கல். நம்ம அது தேவையே இல்லாத ஒரு விஷயம். காரணம், ஒரு தொகுதியில் ஒரு 10-15 சுயேட்சை கூட தான் போட்டிடுவாங்க. அவங்க சுயேட்சை போட்டிட்ட ஓட்டெல்லாம் மொத்தமாக கணக்கிட்டோன்னா அந்த தொகுதியில் யார் தோற்றுருப்பாங்களோ அவங்களுடைய அந்த வெற்றி வாய்ப்பு அதை பறிக்கப்பட்டிருக்கும். அதனால் அந்த சுயேட்சைலாம் நிற்காமல் இருந்திருக்குன்னா இவங்க ஜெயிச்சிருக்கலாமே அப்படின்ற கேள்வியாக அது வந்துடக்கூடாது. அதனால் தினகரனை பொறுத்தவரையிலே அவர் தனியாக இயக்கம் கண்டிருக்கிறார். அவருக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இப்போ கூட அவர் ரொம்ப கவலைப்படுறார் அதிமுக பற்றி. அது உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் கட்சியை நீங்கள் கடை திறந்துருக்கிறீங்க, அந்த கடையில் நீங்கள் வியாபாரம் பாருங்கள். எங்களை பற்றி உங்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, திருமதி சசிகலா நான் அரசியலிலிருந்து ஒதுங்குகிறேன் என்று கைப்பட எழுதி ஒரு அறிக்கையை விட்டார். திரும்ப நான் அரசியலில் வரேன்னு சொல்லி சொல்கிறேன். அதனால் அவங்களுடைய நிலைப்பாட்டில் அவர்கள் உறுதியாக இல்லை. அவர்களும் இப்போது பெரிய செல்வாக்கோடு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அதனால் அவங்கள பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. திரு அண்ணன் ஓபிஎஸ் பொறுத்தவரையில் மிகப்பெரிய கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார். இரட்டை இலை சின்னத்திற்கு எதிராக போட்டியிட்டு இருக்கிறார். தலைமை கழகத்தை தன்னுடைய ஆட்களின் மூலமாக வந்து அதை கடுமையாக தாக்கி அதில் இருந்த பொருட்களை களவாண்டிருக்கிறார். இன்று வரையில் அதனுடைய புகார் காவல்துறையில் நிலுவையில் இருக்கிறது. இப்படி கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் இந்த 3 பேரையும், நீங்கள் சொன்ன இந்த 3 பேரையும் நன்றாக உள்வாங்கி இருக்கிறார்கள். அதை தாண்டி இன்றைக்கு அண்ணன் செங்கோட்டையன் இந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அவர் ஏன் நீக்கப்பட்டார் என்ற காரணத்தை மிக தெளிவாக எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் 2 பத்திரிகையாளர் சந்திப்பில் தெளிவாக விளக்கியிருக்கிறார். ஏன் அவர் நீக்கப்பட்டிருக்கிறார், கடந்த 1 ஆண்டு காலமாக அவருடைய செயல்பாடுகள் எந்த விதத்தில் இருந்தது என்பதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கிற போது இவர்கள் மீது கட்சி ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. ஆனால் இவர்கள் மிகப்பெரிய பாதிப்பை கட்சிக்கு உண்டாக்குவார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அது இல்லை. காரணம், அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு 1996 அதிமுக மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை இழந்து தோல்வியை சந்திக்கிற போது கட்சியிலிருந்து மிகப்பெரிய தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய 4 பேர் கட்சியிலிருந்து வெளியேறுகிறார்கள். ஆனால் வெளியேறிய பிறகு அவர்கள் தனியாக இயக்கம் காணுகிறார்கள். வேறு இயக்கங்களுக்கு தன்னுடைய பயணத்தை, அரசியல் பாதையை மாற்றிக்கொள்கிறார்கள். அப்படி இருந்தும் 2001ஆம் ஆண்டு மாண்புமிகு அம்மா அவர்கள் மீண்டும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று ஆட்சி கட்டில் அமர்ந்தார்கள். அதனால் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்களால் கட்சிக்கு பாதிப்பு ஏற்படும் என்று சொன்னால் இன்றைக்கு இந்தியாவில் மட்டுமல்ல எந்த இதிலுமே கட்சியே இருக்காது. காங்கிரஸ் மிகப்பெரிய கட்சி, இந்தியாவிலேயே மிக ஆண்டு எப்படி 150 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிற ஒரு இயக்கம். அந்த இயக்கத்திலிருந்து எவ்வளோ பேர் தனியாக வந்து அந்தந்த மாநிலங்களில் தனித்தனியாக இயக்கம் கண்டு வேற ஆட்சியும் பிடிச்சிருக்கிறாங்க. திமுகவும் நடந்திருக்கிறது, அதிமுகவும் நடந்திருக்கிறது, பாஜகவும் நடந்திருக்கிறது. கட்சியிலிருந்து வெளியேறுவதால் அந்த கட்சிக்கு பாதிப்பு என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது. காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறும் காரணமாகத்தான் இன்னைக்கு இந்தியாவில் 3 முறை ஆட்சியை கைப்பற்ற முடியல. 20 மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சியால் ஆட்சி அமைக்க முடியல. பிளவு தானே காரணம். அதே பிளவு தானே இப்போ அதிமுகவில். இது நிரந்தரம்னு சொல்ல முடியாது. அரசியல் வந்து எந்த சூழ்நிலையும் எது வேண்டுமானாலும் மாறலாம்.
60 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆமாம், காங்கிரஸ். அப்போ அப்பயும் அதே போல் பிளவுகள்லாம் வந்திருக்குது, அதுலேருந்து வெளியேறி போயிருக்கிறாங்க. அப்போ அந்த 60 ஆண்டு காலம் எப்படி ஆட்சி பண்ணாங்கன்ற ஒரு கேள்வி வந்துடும். அதனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸ் தேவையில்லை என்று மக்கள் பெரும்பான்மையாக நினைக்கிறார்கள், அவ்வளோதான். நாளைக்கு திரும்பவும் ஆட்சிக்கு வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் எது வேண்டுமானாலும் அரசியல் நிகழலாம். அதனால் இது நடந்ததனால் இது நடக்கும் என்று சொல்ல முடியாது. இறுதியாக முடிவு செய்யக்கூடியவர்கள் மக்கள். அந்த மக்கள் என்ன விதமான தீர்ப்பை அளிக்கிறார்களோ அதை ஏற்றுக்கொண்டு பயணப்பட வேண்டியதான் எங்களை போன்ற அரசியல் இயக்கங்கள் இருப்பவர்களுக்கு சாதுவானதாக இருக்கும். இப்போ வந்து தாவேகா அதிமுக பாஜக கூட்டணியில் இணைய வாய்ப்பு இருக்கின்றதா? அது விஜய் தான் கேட்கணும். நாம் எப்படி சொல்ல முடியும்? தாவேக்கான்றது அவர் தனியாக நடத்துறாரு. அவர் மட்டும் கூட்டணி வந்தா போதும். நீங்க 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தினா தானே கூட்டணி உடன்பாடு. அதுக்குண்டான காலம் இப்போ ஒன்றும் தேவைப்படலை. இன்னும் நமக்கு ஜனவரி இன்னும் 4-5 மாதம் இருக்குது. அதனால் தேர்தலுக்கு 3 தினங்களுக்கு முன்பாக சேர்ந்த கூட்டணியும் இருக்கிறது, தேர்தலுக்கு 3 தினங்களுக்கு முன்பாக பிரிந்த கூட்டணியும் இருக்கிறது. அதனால் நமக்கு காலம் இருக்கிறது. வெற்றி வாய்ப்பு இருக்க வேண்டும், இந்த திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் ஒரு அணியில் இணையங்கள் என்று ஏற்கனவே எங்களுடைய பொதுச் செயலாளர் யாரும் வந்து இணையிலேயே. அதுக்குண்டான நேரம் இருக்குதுன்னு சொல்கிறேன் நான். இப்போது இன்னும் அதுக்குண்டான தேவையில்லை. வருகிற போது நிச்சயமாக அதுக்குண்டான ஒரு கால கணிகிற போது அது நடக்கும். அது நடந்து நீங்களும் பார்க்க தான் போகிறேன், நானும் தான் பார்க்க தான் போகிறேன். தேர்தலை நல்ல விதமாக நாம் சந்திப்போம். நேற்று கூட இன்னைக்கு காலையில் கூட கோவை விமான நிலையத்தில் எங்களுடைய பொதுச் செயலாளர் பேட்டி கொடுக்குறாரு. வலுவான கூட்டணி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் நம்ம அமைப்போம்னு சொல்கிறோம். அதனால் நிச்சயமாக அது நடக்கும். இந்த திமுக இந்த ஆட்சியிலிருந்து வெளியேற்றப்படும். அதாவது திமுக விழுத்தக்கூடிய அணிகள் எல்லாம் அதிமுக தலைமையில் ஒரு அணியில் இணையும். இன்னும் வந்து ஒரு 5 மாதத்துக்குள்ளே இணையும். நிச்சயமாக நடக்கும். எந்தெந்த கட்சியெலாம் இணையும்? இல்லை, அதான் அது இப்போ நம்ம சொல்ல முடியாது இல்லையா? இப்போ நம்ம அதுக்குண்டான காலம் திமுக கூட்டணி இல்லாத கட்சிகள் இணையுமா, திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் வந்து இணையும்? அதுலேருந்து வரக்கூடியது வாய்ப்பு நிறைய இருக்குது நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து இப்போ பாலகிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய முன்னாள் மாநில செயலாளர் சொல்கிறாரு, நாங்கள் இரட்டை இலக்கத்திலே நாங்கள் சீட்டை கேட்போன்றாரு. அதே தான் இந்திய கம்யூனிஸ்ட்டும் சொல்லுது, விடுதலை சிறுத்தையும் சொல்கிறாங்க. 127 இடத்துல நாங்கள் போட்டி போடுவோம்னு சொல்லிட்டு காங்கிரஸினுடைய மேலிட பொறுப்பாளர், நான் வந்து தமிழ்நாட்டு தலைவர் கூட சொல்ல, தமிழ்நாட்டுக்கு ஒருத்தர் பாஸ் வந்துக்கிறார் இல்லையா டெல்லியிலேருந்து, அந்த பாஸ் சொல்கிறாரு நாங்கள் 125 இடத்துல போட்டி போடுவோன்னு. இப்போ இதெல்லாம் இது மாதிரி இருக்கிற போது இது வந்து உண்மையாக நடந்துருமா, இது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருமா அரசியல் அப்படின்றதுனால தான் காலில் விழாத குறையாக வந்து கருப்பு, சிவப்பு, ப்ளூ, மஞ்சள், பச்சை அப்படின்லாம் சொல்லினுக்கிறார் அவர் நம்ம முதலமைச்சர். இந்த ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, ஏதாவது ஒரு விதத்தில் சொல்லி அவங்கள தாஜா பண்ணி வச்சுக்கணுன்றதுல ஒரு குறியாக இருக்கிறாரே தவிர மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், அதன் மூலமாக நாம் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்கிற எண்ணம் திமுகவும் இல்லை, அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் இல்லை. அப்படி இதெல்லாம் பற்றி பார்க்கிற போது அந்த திமுக கூட்டணியிலும் பிளவு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. வரும்னு நான் சொல்லலை, வராதுன்னு சொல்லலை, வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி வருகிற போது அதிலிருந்து வரவங்க நம்மகிட்ட வரலாம், இல்லை வேற ஏதாவது இன்னொரு அணி அவங்க புதுசாக உருவாக்கலாம். ஒருவேளை காங்கிரஸ் வந்தால் உங்கள் கூட்டணியில் சேர வாய்ப்பு இல்லையே. நான் தான் சொல்றேன். இப்போ நான் முதலமைச்சர் கருத்து சொன்னாரு. இல்லை, நான் அதாவது கருப்பு கூட வரலாம், வேற புதுசாக ஒரு அணியை அவங்க உருவாக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அதனால புதுசாக இன்னொரு அணியும் அவங்க காங்கிரஸ் வேற யாரா போய் அவங்க தனியாக ஒரு அணியை உருவாக்கலாம். காங்கிரஸ், தாவேகா, யார் வேணா வரலாம். மக்கள் நல கூட்டணி உருவாக்கலாம், மக்கள் நல கூட்டணி ஒரு மாசத்துக்கு போலாமா, அதுதான் அவங்க தான் முடிப்போம். வாய்ப்பு இருக்கிறது. அரசியலில் எது வேண்டுமானாலும் முடிவு செய்யும். அதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா சூழ்நிலை தான். அந்த சூழ்நிலை எந்த பக்கம் யாரை கொண்டு செல்கிறது என்பதை பொறுத்து தான் அந்த கூட்டணி அமைவது போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம சொல்ல முடியுமே தவிர நம்ம ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக இன்னைக்கு வந்து இவங்க 2 பேர் சேர்ந்துருவாங்க, அவங்க 2 பேர் விலகிடுவாங்க அப்படி சொல்ல முடியாது. வாய்ப்புகள் இருக்கிறது. பலமான கூட்டணி உருவாவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா உள்ளிருந்து நான் பார்க்குறேன் என்னென்ன நடக்குது என்னன்றது நமக்கு தெரியுது. அதனால் அதிமுக தலைமையிலான ஒரு மிகப்பெரிய வலுவான கூட்டணி அமையும். அதிமுக தலைமையில் யாருமே வந்துட மாட்டாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க திமுகவில். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பாஜக அதனுடைய கூட்டணியில் வந்துருச்சு. மிக செல்வாக்கோடு ஏறத்தாழ 21 மாநிலங்களிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அப்போ இவங்க வந்துட்டாங்கன்னும் போது அடுத்த கட்டத்திற்கு நகர்வாக பாஜகவும் விரும்பும், நாம் அங்கம் வகிக்கிற ஒரு ஆட்சியை தமிழ்நாட்டில் நிறுவ வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். அதற்குண்டான முன்னெடுப்புகளும் இருக்கும், அதற்குண்டான தேர்தல் வாக்குறுதிகளும் இருக்கும். ஸோ அப்போ அதெல்லாம் வருகிற போது மொத்தமாக ஒட்டுமொத்தமாக பார்க்கிற போது நமக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. சார், இப்போது தமிழ்நாட்டில் நிரந்தர டிஜிபி நியமனம் 2 மாதங்களாக நிரப்பப்படாமல் உள்ளது. தற்காலிக டிஜிபி தான் வெங்கட்ராமனை வந்து விதிமுறைகளுக்கு உட்படுத்தாமல் விதிகளை மீறி தான் நியமனம் செய்திருக்காங்க. இதில் வந்து அதிமுக போதிய அழுத்தம் கொடுக்கவில்லையே சார்? இல்லை, அதாவது இன்னைக்கு காலையில் பத்திரிகையாளர் சொல்கிறாரு, நான் கேட்டிருந்தேன் பொதுச் செயலாளர், உச்சநீதிமன்றத்தில் ஒருத்தர் வழக்கு தொடுத்து கிஷோர்னு சொல்லிட்டு ஒருத்தர் வழக்கு தொடுத்திருக்கிறார். உச்சநீதிமன்றம் சில வழிகாட்டு நெறிமுறைகளை விதித்திருக்கிறது. காவல்துறை தலைமை இயக்குனர் அந்தந்த மாநிலங்கள் நியமிக்கிற போது சில வழிகாட்டு நெறிமுறைகளை அந்தந்த மாநிலங்கள் பின்பற்ற வேண்டும் என்று ஒரு வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுக்குறாங்க. அந்த வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு மாறாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வழக்கு தொடுத்துருக்குறாங்க. தமிழக அரசாங்கம் அதற்கு பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்குது. திமுக பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, விஞ்ஞான முறையில் ஊழல்னு சொல்லிட்டு நம்ம சர்க்காரியா கமிஷனில் சொன்னார் இல்லையா, அது வந்து தொடர்ந்து அது ஆமாம் நாங்கள் தப்பு இல்லை அவர் சொன்னது கரெக்டுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் அவங்க நிரூபிப்பாங்க. அதற்குண்டான வழி தான் இது. அதாவது எப்படின்னா, காவல்துறை இயக்குனர் பதவி ஓய்வு பெறுவதற்கு 3 மாதங்களுக்கு முன்பாகவே
தகுதியான 3 பேருடைய நபரை தமிழக அந்தந்த மாநிலத்தினுடைய அரசாங்கம் யூபிஎஸ்சி இவங்க வந்து ஃபார்வர்ட் பண்ணணும், பரிந்துரை செய்யணும். அந்த பரிந்துரை செய்த அடிப்படையில் அந்த 3 பேரில் யார் சிறந்தவர்கள் என்பதை யூபிஎஸ்சி முடிவு செய்யும், அவங்களை நியமனம் பண்ணுவாங்க. இதுதான். இப்போ அந்த 3 மாத காலங்களே இல்லாமல் திரு சங்கர் ஜிவால் பணி நிறைவு பெறுவதற்கு ஒரு 2 தினங்களுக்கு முன்பாக நாங்கள் இன்னும் அதை அனுப்பலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, புதுசாக ஒரு 8வது இடத்துல இருந்தவர் வெங்கட்ராமன். ஆமாம், 1 2 3லாம் கிடையாது, இவருக்கு மேலே 7 பேர் சீனியாரிட்டியில் இருக்கிறாங்க, இவர் 8வது இடத்துல இருக்கிறார். அவர் நியமனம் பண்ணுறாங்க. அவர் எவ்வளோ ஒரு திறமையான ஆஃபீஸர் பாருங்கள். கரூர் சம்பவம் நடைபெற்று அன்றைக்கி நைட்டு பத்திரிகையாளர் சந்திக்கிற போது நான் அந்த இடத்துலையே தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய கட்சிக்கு கூட தமிழ்நாட்டினுடைய வேற ஒரு அரசியல் கட்சிக்கு கூட நாங்கள் அந்த இடத்த கொடுத்தோம் நாங்கள் அப்படின்றாரு. எப்படின்னா அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு கூட நம்ம வாயில் சொல்லிட்டா அந்த சீட்டில் நம்ம உட்கார முடியாதுன்னு நினைக்கிற ஒரு டிஜிபியை நீங்கள் நம்ம பெற்றிருக்கிறோம். நம்மளுடைய காலத்தின் கொடுமை அது. இப்போது ஏடிஎம்கேன்ற பேரே நீங்கள் சொல்லலைன்னும் போது உங்கள்கிட்ட எப்படி நியாயத்தை நாங்கள் எதிர்பார்க்க முடியும்? நீங்கள் எப்படி எல்லாருக்கும் சமமான ஒரு காவல்துறை இயக்குனராக நீங்கள் எப்படி இருக்க முடியும்? கண்டிப்பாக இருக்க முடியாது. இப்போ ஏடிஎம்கே பேரை சொல்கிறதுக்கே நீங்கள் பயப்படுறீங்கன்னா அப்புறம் எப்படி நீங்கள் அந்த சீட்டில் உட்காந்துருக்க முடியும்? அப்போ எவ்வளவு ஆளுங்கட்சிக்கு விசுவாசமான ஒரு நபராக அவர் இருப்பார், ஒருதலைபட்சமான ஒரு டிஜிபி நிச்சயமாக இருப்பார். அவர் பேரை சொல்கிறதுக்கே பயப்படுறாரு அவர், அப்புறம் எப்படி அவர் டிஜிபியாக இருந்துட முடியும் அவர்? அதனால் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது. உச்சநீதிமன்றம் எடுக்கிற முடிவுக்கு இவங்க கட்டுப்பட்டு தான் ஆகணும். நிச்சயமாக இந்த உத்தரவை பணி நியமனத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்யணும் அப்படின்றது ஒரு வழக்கறிஞராக என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இல்லை, அந்த உச்சநீதிமன்றத்தின் அந்த உத்தரவையும் இவங்க மதிக்கலை. யூபிஎஸ்சி வந்து ஒரு பட்டியலை கொடுத்தாங்க, அந்த பட்டியலும் இவங்க ஏற்றுக்கலை. இல்லை, அப்படி யூபிஎஸ்சி கொடுக்க முடியாது, கொடுத்துருக்காங்களே. இல்லை அதான் அந்த மாதிரி பண்ண முடியாது. இவங்க தான் பரிந்துரை பண்ணணும். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாக ஒரு சீனியாரிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு 3 பேரை பரிந்துரை பண்ணணும். பரிந்துரை பண்ணுறதுல 3 பேரில் ஒருத்தர் தான் யூபிஎஸ்சி தேர்ந்தெடுக்கணும், அதான் விதி. ஆனால் அது செய்யாமல் இவங்க டாப் 3ல் இருக்கிற 3 பேருமே நியாயமான நேர்மையான அதிகாரிகள். 3 மூத்த இந்திய காவல் பணி அதிகாரிகள் 3 பேர் பார்த்தீங்கன்னா சிறந்த நேர்மையான அதிகாரிகள், எந்த ஆட்சி அதிகாரங்களுக்கு கட்டுப்பட மாட்டார்கள், சட்டம் என்ன சொல்கிறதோ அதை செய்யக்கூடியவர்கள். அப்போ அந்த 3 பேரில் யார் வந்தாலுமே சட்டத்தை மதிக்காத, அரசமைப்பு சட்டத்தை மதிக்காத, நீதிமன்றத்தை மதிக்காத, மக்களுடைய மனநிலையை மதிக்காத, எந்த விதமான சட்டத்திட்டங்களுக்கு கிஞ்சித்தும் பயப்படாத இந்த அரசாங்கம் இந்த 3 பேர் வச்சுட்டோம்னா நமக்கு பாதகமாக இருக்கும். தேர்தல் நெருங்குகிற போது நம்மளுடைய இந்த சித்து விளையாட்டுகளுக்கெல்லாம் இந்த 3 நபரில் யார் வந்தாலும் நமக்கு ஆபத்தாக இருக்கும், சாதகமாக இருக்க மாட்டார்கள். அப்போ அதனால் நம்மளுடைய கைப்பாவையாக ஒரு வேண்டும் என்று சொன்னதனால் 8வது இடத்தில் இருக்கக்கூடிய ஒருவரை தூக்கி முதலிடத்திலே உட்கார வைத்து இன்றைக்கு அணி நடந்து கொண்டிருக்கிறது. தேர்தலுக்கு முன்னாவே அவர் அந்த சீட்டில் இருக்க மாட்டார். மத்திய அரசு இதை ஏன் கடுமையாக கண்டிக்கல சார்? இல்லை, அது தன்னுடைய எல்லைகளுக்கு உட்பட்டு தான் யாரும் செயல்பட முடியும். நீ தப்பு செஞ்சுட்டே அப்படின்னா இப்போ வந்து ஆளுகின்ற அரசு எல்லைக்குட்பட்டு நியமனம் செய்யலை இல்லையா, விதிகளை மீறல் தான் செயல்பட்டு தான். அதில் யார் தலையிட முடியும்னா நீதிமன்றம் தலையிடணும், யூபிஎஸ்சி தலையிடணும். மத்திய அரசாங்கத்துக்கு இதில் வேலை இல்லை, அவங்க தலையிட முடியாது. அப்போ அதனால் அவங்க இதை கேட்க முடியாது. அதனால் மத்திய அரசாங்கத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. யூபிஎஸ்சிங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்பு, உச்சநீதிமன்றம் ஒரு அமைப்பு. அந்த உச்சநீதிமன்றத்தில் இப்போ வழக்கு தொடுத்துருக்கிறோம். உச்சநீதிமன்றம் கேட்கணும். உச்சநீதிமன்றம் கேட்குற பட்சத்தில் யூபிஎஸ்சியும் கட்டுப்படணும், மத்திய அரசாங்கமும் கட்டுப்படணும், மாநில அரசாங்கமும் கட்டுப்படணும். அப்போ நீதிமன்றம் தான் இதற்கு மிகச்சிறந்த ஒரு அதிகாரம் அமைக்கக்கூடிய ஒரு உத்தரவு பிறப்பிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது. ஆனால் மத்திய அரசாங்கத்துக்கு தெர் இஸ் நோ சே. இப்போது தமிழ்நாட்டில் வந்து அதிமுக வந்து வலுவான எதிர்க்கட்சியாக இருக்கின்றது. ஆனால் ஆளுகின்ற திமுக அரசினுடைய நிறைய ஊழல் இருக்குது, லஞ்சம் இருக்குது, இந்த கொள்ளை இருக்குது, இந்த மாதிரி நிறைய சம்பவம் நடக்குது. இதையெல்லாம் வந்து எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தது தாவேகா. அதன் பிறகு வந்து நாம் தமிழர் கட்சி, 2 பேர் தான் வந்து 2 கட்சி தான் வந்து கடுமையான போராட்டத்தையும் அழுத்தத்தையும் அறிக்கையும் கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு அதிமுக கொடுக்கலையே சார். தாவேகா என்ன போராட்டம் அழுத்தம் கொடுத்தாங்க? போராட்டம் கடுமையாக பேசினாங்களே சார். யார் பேசுனது? விஜய் பேசினாரு. வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டா? இல்லை, வீட்டுக்குள்ள உட்காந்து பேச அவர் மேடையிலும் பேசினார் சார். அதனால தான் சார் அவருக்கு கரூரில் அவருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தலைவர் அவர் விஜய் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம். சார் வீட்டுக்குள்ள இருந்தா ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்றீங்க, வெளியில் வந்தாலும் இப்படி அசம்பாவிதத்தை ஏற்படுத்துங்க, என்னதான் பண்ண முடியும்? ஒரு இப்போ 157 சட்டமன்ற தொகுதிகளுக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் மக்களை காப்போம் தமிழகத்தை மீண்டும் என்கிற ஒரு எழுச்சி பயணத்தை கொண்டு வந்தாங்க. ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சா? நடக்கல. காரணம் இருக்கக்கூடிய தொண்டர்கள் 7 முறை ஆண்ட கட்சி உங்களுக்கு பயப்படுறாங்க. ஆனா அப்படிலாம் கிடையாது. எப்படின்னா ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். அடுத்து அதிமுக ஆட்சிக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். ஒரு கட்சினா, ஒரு அரசியல் கட்சினா ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். இந்த ஒரு செயல் திட்டங்கள் இருக்கணும். ஏதாவது ஒரு மாவட்ட செயலாளருக்கோ இல்லை ஒரு மாநில செயலாளருக்கோ இல்லை இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகிகளுக்கோ கட்டுப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கணும். அப்படி இருந்து நம்ம பண்ணணுமே தவிர நீங்கள் சரியான திட்டமிடாமல் இல்லாமல், சரியான முறையீடுகள் இல்லாமல் ஒரு செயலை செஞ்சுட்டு அதுக்கு மற்றவங்க மேலே நம்ம பழிய போடக்கூடாது, மற்றவங்க மேலே நம்ம கோவத்தை திசை திருப்பக்கூடாது. அதனால் வந்து இப்போ நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் அவரோட நிலையான நிலைப்பாடே அவர் கிடையாது. அவர் இன்னைக்கு காலையில் உங்கள் பேர் என்ன? விஜயபாலனை திட்டுவார், மத்தியானம் என்ன திட்டுவார். இப்போ சரி நைட்டு யாரை பார்த்துட்டு 3 பேர் காலையில் மத்தியானம் சாயங்காலம் ஒருத்தர் திட்டு 3 பேர் யாருன்னா அதை விடுங்க, இப்போ இதை பாருங்கன்னு அவர்
இப்போ அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இல்லாத ஒரு தலைவராக இருக்கிறாரு. ஒரு தொடர்ந்து ஒரு 3 வருஷம் நீ அவரோட பேச்சு கேட்டுட்டிங்கன்னா 4வது வருஷம் அவர் கூட இருக்க மாட்டீங்க. அது பார்த்தீங்கன்னா எல்லாமே பொய்யா இருக்கும், சும்மா ரிப்பீட்டடாக இருக்கும், தேவையில்லாமல் உணர்ச்சி பொங்கக்கூடிய ஒரு விஷயமா பேசிட்டு இந்த இளம் வயதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபோர்ஸாக இருக்கிறவங்களை பார்த்தா நமக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு 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 ரசிகரின் அடிப்படையில் அவங்ககிட்ட போனது அவங்களாம் யாரும் பயணம் பண்ண மாட்டாங்க. அதனால் சீமானை பொறுத்த வரைக்கும் இப்படி, விஜயை பொறுத்த வரைக்கும் இப்படி. அதனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஆளுங்கட்சியை தட்டி கேட்கக்கூடிய ஒரே இயக்கம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். ஆளுங்கட்சியினுடைய தவறுகளை நீதிமன்றத்திற்கு கொண்டு சேர்க்கிற ஒரே இயக்கம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். தரிகட்டு ஓடக்கூடிய இந்த குதிரையை லகான் போட்டு இழுக்க வேண்டும் என்று சொன்னால் அது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தால் தான் முடியுமே தவிர நாம் தமிழரோ விஜயோ இதெல்லாம் செய்ய முடியாது. அவங்களுக்கு போதிய அனுபவம் இல்லை, அதற்குண்டான முன்னேற்பாடுகளும் இல்லை அவர்கிட்ட, அவங்ககிட்ட கிடையாது. அதனால் அவங்களை விட்டுட்டு அதிமுக சிறந்த எதிர்க்கட்சியாக, பிரதான எதிர்க்கட்சியாக, மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு கட்ட கட்சி அதிமுக 66 இடம் போட்டியினோட சேர்த்து 75 இடத்துல இருக்கீங்க, அதில் அங்கீகரிச்சிட்டாங்க. ஆனால் நீங்கள் உரிய அழுத்தத்தை ஆளுங்கட்சிக்கு அதிமுக கொடுக்கவில்லை என்ற ஒரு கருத்து இருக்கின்றது. அதுக்கான பதில் தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். என்ன பண்ணணும்னு சொல்லுங்களேன். இல்லை சார், உங்கள் கண்டு அங்கே பயப்பில்லை சார், உங்கள் கண்டு பயப்பில்லை, பாஜக கண்டு பயப்பில்லை. இப்போ டிஜிபி நியமனத்தில் அதிமுக என்ற ஒரு கட்சி 7 முறை ஆண்டு இருக்காங்க, அடுத்த முறை அங்கே ஆட்சிக்கு வருவாங்க, வந்தால் நம்மளை ஏதாவது பண்ணுவான்னு ஒரு பயம் இருந்திருந்தா இந்த விதிமுறை மீறி இருப்பாங்களா? இப்போ என்ன பயப்படணும், பேய் வேஷம் போட்டு மிரட்டலாமா? இல்லை நான் கேட்குறேன் சார், அவங்க எதுக்கும் பயப்படலையே சொல்கிறேன். இல்லை என்ன பண்ணணுன்றீங்க எடுத்து சொல்லுங்க. இப்போ நான் ஒரு வக்கீலா உங்ககிட்ட கேட்குறேன். இன்னொரு விஷயம், கிட்னி திருடலாமா சார்? சரி, கிட்னி திருடு சமம் எவ்வளவு பெரிய மனித உரிமை மீறல். சரி, அந்த சம்மந்தம் செய்திருக்காங்க, அது செய்யலாமா? என்ன பண்ணலாம்? திருடனவங்கள நம்ம தலை எடுத்துடலாமா? தலையில எடுக்கணும் சொல்ல சார், அவங்க தண்டனை கொடுக்கணும். அது யார் பண்ணணும்? தண்டனை கொடுக்க வைப்பது அதிமுக. அப்ப நம்ம என்ன பண்ணலன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க என்ன பண்ணிருக்கீங்க சொல்லுங்க சார். உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறோம். இது மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். சட்டம் ஒழுங்கு காவல்துறை அதை விசாரித்தால் நியாயமான விசாரணை நடக்காது. அதனால் இந்த விசாரணை அமைப்பையே நீங்கள் சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். சிபிஐக்கு மாற்றி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் சென்றிருப்பது இந்த கையாளாகாத திராவிட முன்னேற்ற கழகம். ஆச்சா ஒன்று. ரெண்டாவது, நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே மிகப்பெரிய பிரச்சனையாக கிளப்பி சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்த இயக்கம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இது ஒவ்வொரு மேடையிலும் எங்களுடைய பொதுச் செயலாளர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். கிட்னி திருடக்கூடிய அதை கூட போவேன். நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, கிட்னி முறைகேடு எப்படின்னா இவங்களுக்கு புதுசாக வார்த்தை கண்டுபிடிப்பாங்க. இந்த திமுக பார்த்தீங்களா, ஒன்றுத்துக்கு புதுசாக ஒரு வார்த்தை கண்டுபிடிப்பாங்க. அதனால் இப்போ கிட்னி திருட்டு இல்லையா, அது கிட்னி முறைகேடு. அப்போ இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற போது மிகப்பெரிய அழுத்தத்தை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சீமானோ விஜய் என்ன பண்ணாங்க, இந்த கிட்னி திருட்டுக்கு ஒன்றும் பண்ணல, வழக்கு தொடுத்திருக்கிறோம். சிபிஐ உத்தரவை, விசாரணை அமைப்பைக்கு உண்டான உத்தரவை பெற்றிருக்கிறோம். உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிற போது கடுமையான கண்டனங்களை உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இப்போ இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம், சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறோம், பொதுக்கூட்ட மேடைகளில் பேசியிருக்கிறோம், 2 அறிக்கையை கொடுத்திருக்கிறார் எங்களுடைய பொதுச் செயலாளர். வேற என்ன பண்ணணும் புதுசாக சொன்னீங்கன்னா நம்ம எங்கள் பொதுச் செயலாளர்கிட்ட சொல்கிறேன். என்ன பண்ணணும், ஆண்ட கட்சி உங்களுக்கு தான் தெரியும். இல்லை இவ்வளோ பண்ணியாச்சு, விஜயபாலன் 7 முறை அதிமுகவுக்கு தான் அனுபவம் இருக்கிறது. ஒரு அரசாங்கத்தை எப்படி எதிர்க்கணும், எப்படி நடைமுறைப்படுத்தணும் உங்களுக்கு தான் தெரியும். அதையா இப்ப இவ்வளவு பண்ணிட்டோம், இப்ப இதுக்கு மேல ஏதாவது பண்ணணும்னு சொன்னா சொல்லு. இல்ல நான் எங்க பொதுச் செயலாளர்கிட்ட சொல்றேன், இது போல சொன்னாரு, இது செய்யலாமான்னு பாருங்க நான் சொல்றேன். இல்ல அவங்க என்னன்னாக்கா அதிமுக பலமா இல்ல பலவீனமா இருக்கின்றது, அந்த அலட்சிய போக்கால இப்படிப்பட்ட சம்பவம் செய்யறாங்களான் என்ற எண்ணம் எனக்கு தோணுகிறது சார். இப்ப நாங்க ஒரு நடவடிக்கை நான் எடுக்கிறேன். நடவடிக்கை எடுக்கும்போது என்னுடைய அறிவுக்கு உட்பட்டு, சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு மக்கள் எதை ஏற்றுக்கொள்வார்கள், எதிர்காலத்தில் அரசியலில் இந்த போக்கு சாதகமாக இருக்குமா என்பதை பல்வேறு விடயங்களை நாங்கள் ஆராய்ந்து அலசி ஒரு முடிவு எடுக்கிறோம். இந்த முடிவிலிருந்து ஒரு சாதாரண ஒரு தனி நபர்கள் 10 பேர் அதில் மாறுபடுறாங்கன்னு வச்சிங்களேன், அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் இதில் செயல்படுத்த முடியாது. அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி அரசியல் பாதையை கட்டமைக்க வேண்டும், எப்படி தேர்தலுக்கான போக்குகளை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்பதை எங்களுடைய பொதுச் செயலாளர் முடிவு செய்வார். அவர் எடுக்கக்கூடிய அந்த எண்ண ஓட்டங்களுக்கு அடிப்படையில் நாங்கள் பயணம் பண்ணுவோம். அதை விட்டுட்டு கட்சிக்கு சம்பந்தம் இல்லாத யாரோ ஒரு 3ஆம் நபர்கள் எங்களுடைய இயக்கத்தை நீங்கள் இப்படி தான் நடத்தணும், நீங்கள் இதுபோல் போராட்டங்களை முன்னெடுங்கள், இதுபோல் அறிக்கை விடுங்கன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் ஆள் இல்லை. எங்களுக்கு எப்படி அரசியல் செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் முடிவு செய்து கொள்கிறோம் என்பது தான் இந்த ஒட்டுமொத்தத்துடன் அந்த கருத்தான. செங்கோட்டையின் கருத்தை என்ன சொன்னார்னாக்கா, அதாவது பாஜக என்னை அழைத்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோர் பிளவுபட்ட அதிமுக ஒன்றுபட்ட அதிமுகவை பலப்படுத்துங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. அதை நான் செய்ய முயற்சி செய்தேன், அதனால தான் வெளியேற்றப்பட்டேன்னு சொல்லியிருக்காரு அவரு. இப்போ கூட்டணியில் இருக்கின்ற அவர் பேர் சொன்னதுல யாரு, மத்திய அரசு சொன்னார், பாஜகன்னு சொன்னார் அவரு, அமித்ஷா சொன்னார். ஆனா அவர் சந்தித்தது நிர்மலா சீதாராமனை அமித்ஷா சந்திச்சாரு. சரி, அவங்க 2 பேரும் சொன்னாங்களா? இவர் தான் சொல்லியிருக்காரு. அவங்க 2 பேரும் சொன்னாங்களா?
இதுபோல் செங்கோட்டையன் இந்த காரணத்துக்காக தான் எங்களை வந்து சந்திச்சார், நாங்கள் இந்த மாதிரி செங்கோட்டையன் கிட்ட நாங்கள் சொல்லி அமிச்சோன்னு சொல்லிட்டு திருமதி நிர்மலா சீதாராமனோ திரு அமித்ஷா அவர்களோ எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாங்களா? இல்லை அவர் சந்திச்சேயாவது சொன்னாங்களா? செங்கோட்டையன் எங்களை வந்து சந்திச்சாங்க, ஒரு மத்திய அமைச்சரை யாரோ ஒருத்தர் சந்திக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வரும், ஒரு நிருபராக உங்களுக்கு தெரியும், இன்னார் வந்து எங்களை இந்த நேரத்தில் சந்தித்தார், இன்ன காரணங்களுக்காக சந்தித்தார், இந்த மாதிரி மனு கொடுத்தார், இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் என்று கேட்டார் என்று ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வரும். இன்னைக்கு வரைக்கும் திரு செங்கோட்டையன் அவர்கள் தான் அதுக்கு உண்டான படத்தை வெளியிட்டார், இவங்க 2 பேரும் போட்டான்னு சொல்லி பண்ணது. திரு அமித்ஷாவோ திருமதி நிர்மலா சீதாராமனோ செங்கோட்டையன் இன்ன காரணங்களுக்காக எங்ககிட்ட வந்து சந்திச்சாருன்னு இது வரைக்கும் அவங்க சொல்லலை. அதே போல் அந்த ஃபோட்டோவும் இவர் போன அன்றைக்கி தான் எடுத்தாங்களான்றது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏற்கனவே இவர் அமைச்சராக இருக்கிற போது சந்தித்த புகைப்படமாக இருக்குமோ என்கிற ஒரு ஐயம் எனக்கு அதில் இருக்குது. அதனால் திரு செங்கோட்டையன் தான் சொல்கிறாரு தவிர இந்த மாதிரின்னு சம்மந்தப்பட்ட இன்னொரு நபர் இருக்காங்க இல்லையா, இப்போ அவங்க அதை பற்றி எந்த விதமான செய்தியும் சொல்லலை. விரைவில் அவங்க சொல்லலாம் கூட, முதல் கட்டம் சொல்லியிருக்காரு, அடுத்த கட்டம் அவங்க சொல்லலாம். சொன்னதுக்கப்புறம் நம்ம பதில் பேசுவோம். சார், 2019 உங்களுக்கு தோல்வி ஏற்பட்டது, அதன் தொடர்ந்து தோல்வி தான். எப்படி 2026 மீண்டு வருவீங்க? 11 தோல்வி திரு ஸ்டாலின் தலைமையேற்ற பிறகு 11 தோல்வியை தொடர்ந்து சந்தித்திருக்கிறார்கள். 2011 சட்டமன்ற தேர்தல், 2011 உள்ளாட்சி தேர்தல், 2014 நாடாளுமன்ற தேர்தல், 2016 சட்டமன்ற தேர்தல், 2016 உள்ளாட்சி தேர்தல், 5 இடைத்தேர்தல்கள், 5 இடங்களில் வெவ்வேறு இடங்களில் நடைபெற்ற 5 காலகட்டங்களில் நடந்த இடைத்தேர்தல்கள் போன்ற பல்வேறு தேர்தல்களில் தொடர்ந்து ஸ்டாலின் தலைமையிலான அரசு கட்சி தோல்வி சந்தித்திருக்கிறது. 2021 அவர்கள் எப்படி வெற்றி பெற்றார்களோ அதை விட கூடுதலான வெற்றியை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெறும். உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சி. நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.